Students, we are discuss about magnetic separation. Last class நம்ம வந்து இந்த லீச்சிங் alkyl leaching, ammonia leaching, acid leaching இதெல்லாம் பார்த்தோம். Today we are discuss about magnetic separation. This method is applicable to ferromagnetic ores and it is based on the difference in the magnetic properties of the ore and the impurities. இப்போ என்ன சொல்லணும்னா இது ஒன்லி ஃபெர்ரோமேக்னட்டிசம் உள்ள அந்த ஓர்ஸுக்கு மட்டும்தான், ஃபெர்ரோமேக்னட்டிக் உள்ள ஓர்ஸுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் அப்படிங்கிறாங்க. ஃபெர்ரோமேக்னட்டிக்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்லி மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த அயன் கண்டென்ட் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது, அந்த மாதிரி உள்ளதுக்கு தான் வந்து ஃபெர்ரோமேக்னட்டிசம். ஸ்ட்ராங்லி மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கிற எலமெண்ட், அயன் எலமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கவனிங்க, இம்ப்யூரிட்டிஸுக்கும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் இந்த செப்பரேஷன், புரியுதுங்களா? இம்ப்யூரிட்டிஸுக்கும் இந்த மேக்னெட்டிக்ஸ், அதாவது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ள ஓருக்கு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இம்ப்யூரிட்டி வந்து எந்த ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் இல்லை. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்தால் என்ன சார் அப்படின்னா, for example, tin stone can be separated from the wolframite impurities, which is magnetic. Similarly, ores such as chromite, pyrolusite having magnetic property can be removed from the non-magnetic siliceous impurities. The crushed ore is powdered onto the electromagnetic separator consisting of a belt moving over two rollers. பெல்ட்டில் 2 rollers இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 rollers இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொட்டேட் ஆக இங்கேருந்து ஓர் இது வழியாக வெளியில் வந்து இந்த பெல்ட்டில் பட்டு, இதில் வந்து இந்த வீலில் வந்து மேக்னெட்டிக் வீல், இது வந்து நார்மல் வீல், இதுதான் மேக்னெட்டிக் வீல் உள்ளது. இப்போ இந்த ஓர் வந்து அந்த இது வந்து நார்மலாக நம்ம மில்லில் பார்க்குறோம்ல, அந்த மாதிரியான இது தான். அதில் அந்த ஓரை கொட்டினதுக்கப்புறம் அந்த பெல்ட்டில் பட்டு மேக்னெட்டிக் வீலில் வழியாக வரும்போது இம்ப்யூரிட்டிஸ்லாம் கொஞ்சம் தள்ளி, நான் மேக்னெட்டிக் ஓர், அதாவது அதெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வந்து இந்த இதில் செப்பரேட் ஆகிடும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ள ஓர்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் ஓர் இங்கே வந்து செப்பரேட் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன் மூலிமா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ள ஓர்ஸை வந்து செப்பரேட் பண்ணலாம். இந்த மெத்தட் தான் இதுக்கு யூஸ் ஆகிறது தான் வந்து இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன். இந்த மேக்னெட்டிக், இங்கே கவனிங்க, the magnetic part of the ore is attracted towards the magnet and falls as a heap close to the magnetic region, while the non-magnetic part falls away from it is shown in figure. அதில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம வந்து அட்ராக்டட் டுவார்ட்ஸ் த மேக்னெட் அண்ட் ஃபால்ஸ் இஸ் ஹீப் க்ளோஸ். அந்த மேக்னெட்டிக் வீல்னால அட்ராக்ட் ஆகிட்டு அது க்ளோஸில் பக்கத்தில் வந்து அந்த ஓர் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ள ஓர் வந்து பக்கத்துலேயே விழுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்னால் என்ன மீனிங் சார் அப்படின்னா, பண்படாத உலோகத்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பண்படாத உலோகம்னா என்ன, நம்ம ஏற்கனவே வந்து ஒரு உலோகத்தை ஒரு ஷேப்பில் கொண்டு வரல,
உலோகம்னா மெட்டல் வந்து ஒரு ஷேப்பில் வரல, அப்படி உள்ளதை நம்ம க்ரூடு மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் இப்போ நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். The extraction of crude metals from the concentrated ore is carried out in two steps, namely conversion of the ore into oxides of the metal of interest and reduction of the metal oxides to elemental metals. இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2 மெத்தடில் அதை வந்து க்ரூட் மெட்டலை செப்பரேட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராக்ஷனாக பிரித்தெடுத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து ஒன்று வந்து ஓர் இன்ட்டு ஆக்சைட்ஸு, ரிடக்ஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, மெட்டல் ஆக்சைடு அப்படின்னா என்னென்னா, ஒரு மெட்டலும் ஒரு ஆக்சிஜனும் இருக்கிறது தான் மெட்டல் ஆக்சைடு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்சைடு அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க, CO. இதில் இது ஆக்சிஜன், இது வந்து ஆக்சிஜன், இது வந்து காப்பர், இது ஒரு மெட்டல், இது வந்து ஆக்சைடு. அது மாதிரி உள்ளதான் மெட்டல் ஆக்சைடு. இது ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா, ரிடக்ஷனாலே ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ காப்பர் மட்டும் தனியாக வந்துடும், ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? அந்த மாதிரி உள்ளது வந்து நீங்கள் இதில் லெசனில் வரும்போது நம்ம சொல்கிறோம். ஆக்சிஜன் ரிடக்ஷன், அப்புறம் வந்து ஆக்சிடேஷன், அந்த மாதிரியான உள்ளது. மெட்டல் ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிட்டு வர ப்ராசஸ் தான் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ கவனிங்க. இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர்னா என்னென்னா, அடர்ப்பிக்கப்பட்ட ஓர் அப்படின்னு அர்த்தம். அடர்ப்பிக்கிறதுனா என்னென்னா, நம்ம ஓரில் வந்து ஒரே ஒரு மெட்டல் மட்டும் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, 90% ஸ்டார்டிங்கில் சொன்னோம். அந்த 90% உள்ள ஓரே வந்து பியூராக அந்த மெட்டல் மட்டுமே இருக்கிற ஓராக கன்வெர்ட் பண்ணுறது தான் கான்சன்ட்ரேட்டட் ஓர். த மெட்டல் எக்ஸிஸ்ட் இன் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் ஹென்ஸ் it is to be reduced to its elemental state. We can infer from the principles of thermodynamics that the reduction of oxides is easier when compared to the reduction of other compounds of metal, and hence before reduction the ore is first converted into the oxide of metal of interest. First என்ன இது பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், அதுலேருந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து கான்சன்ட்ரேட்டட் ஓரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். கான்சன்ட்ரேட்னா மெட்டல் அதிகமாக இருக்கிற மாதிரி அடர்ப்பிக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன ப்ராசஸ்னால், மெட்டல் ஆக்சைடு அப்படிங்கிற அந்த ஓர்லேருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறோம். அதுதான் ரிடக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொன்னோம். அதை தான் இப்போ சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லெட்டஸ் டிஸ்கஸ் சம் ஆஃப் த காமன் மெத்தட்ஸ் யூஸ் டு கன்வெர்ட் த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இன்டு த ஆக்சைடு ஆஃப் த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேவைப்படுற அந்த மெட்டலில் வந்து ஒரு சில இதுலேருந்து நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிஸ்கஸ் சம் ஆஃப் த காமன் மெத்தட்ஸ் யூஸ்டு டு கன்வெர்டட் டு கான்சன்ட்ரேட்டட் ஓர் இன்டு த ஆக்சைடு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் ஆஃப் ஓர்ஸ் இன்டு ஆக்சைடு. அதில் ஃபஸ்ட்டு ரோஸ்டிங்னா என்னென்னா வறுத்தல் அப்படின்னு அர்த்தம். வறுக்கிறாங்க. இப்போ வறுக்கும் போது என்ன சார் ஆகும், மெட்டல் வந்து இப்போ மெட்டல் ஆக்சைடாக இருக்குது, ஹீட் பண்ணோம்னா ஆக்சிஜன் ஆல்ரெடி எவாப்ரேட் ஆகும். அது உங்களுக்கு தெரியும். ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகும். அப்போ ரோஸ்டிங் இஸ் த மெத்தட் யூஸ்வலி அப்ளைடு ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் சல்ஃபைடு ores into their oxides. In this method, the concentrated ore is oxidized by heating it with excess of oxygen in a suitable furnace below the melting point of the metal. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட்டை விட பிலோவாக இருக்கணும் டெம்பரேச்சர். அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, ஆக்சிஜனை அதிகமாக வந்து அதில் ஆட் பண்ணி, அப்போது அது ஆக்சிடேஷன் ப்ராசஸாக இருக்கும். அப்போ ஆக்சிடேஷன் ப்ராசஸ் இருக்கிறதுனால இந்த மெத்தடில் வந்து ஆல்ரெடி ஆக்சிஜனை
அதில் ஆட் பண்ணி இப்போ லெட் சல்ஃபைடுன்னு இருக்குதுன்னு வச்சிங்களேன். இங்கே உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பின்னாடி, அதை பாருங்கள். இப்போ லெட் சல்ஃபைடு கூட ஆக்சிஜன் ஆட் பண்ணுறாங்க, அது லெட் ஆக்சைடாக மாறுது. அதில் உள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு அவுட்டரில் போயிடுது. அதான் நீங்கள் இப்போ வந்து இதை பேலன்ஸ் பண்ண ஈக்குவேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறது, ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனல்லேருந்து நம்ம போட்டிருந்த எல்லா வீடியோவுமே எடுத்து பார்க்கலாம் நீங்கள் 12th. இப்போ கவனிங்க. இப்போ லெட்டு சல்ஃபைடு ப்ளஸ் ஆக்சிஜன் டு யூஸ் லெட் ஆக்சைடு. அப்போ லெட் ஆக்சைடுங்கிறது நம்ம மெட்டல் ஆக்சைடு. அதுக்கப்புறமா ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுலேருந்து இது வந்து இப்போ ஆக்சிடேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரோஸ்டிங் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணோம், சரிங்களா? இப்போ ரோஸ்டிங் ஆல்சோ ரிமூவ் removes impurities such as arsenic, sulfur, phosphorus by converting them into their volatile oxide. அதாவது இதுலேருந்து நம்ம இதை வந்து இப்போ ரோஸ்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள ஆர்சனிக்கு, சல்ஃபரு, பாஸ்பரஸு. ஆர்சனிக் இதில் எதுன்னா ஏஎஸ்ங்கிறது தான் ஆர்சனிக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ அது கூட ஆர்சனிக் ஆக்சைடு, இப்போ இது எல்லாமே நம்ம ரோஸ்டிங் பண்ணோம்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகிடுது. ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக ஓர் மட்டும்தான் இருக்கும். இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் எது இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னா ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ், இதெல்லாம் வந்து இம்ப்யூரிட்டிஸ். அதெல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் இந்த கவனி The sulfur dioxide produced during roasting process is harmful to the environment. In modern metallurgical factories, this byproduct is trapped and converted into sulfuric acid to avoid air pollution. இதில் என்ன சொல்லுங்க அப்படின்னா, நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியில், அதாவது இப்போ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ரோஸ்டிங் ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அது வந்து என்வரன்மெண்ட்டுக்கு வந்து ஹார்ம்ஃபுல், அப்படின்னா தீமை விளைவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம என்ன சார் பண்ணோம், அதை வந்து அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட அடிஷ்னலாக ஒரு ப்ராடக்ட் அதை சேர்த்து அதை வந்து சல்ஃபூரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா நம்ம இந்த ஏரில் கலக்காமல் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஏரில் போயிட்டு மிக்ஸ் ஆகாமல் அது அந்த ஹார்மோன் வந்து தடுக்கப்படுது அப்படிங்கிறாங்க, சரிங்களா? அடுத்து வந்து கால்சினேஷன் அப்படின்னா என்னென்னா, ஏர் இல்லாமல் அப்படியே வந்து அதை ரோஸ்டிங் பண்ணுறது, அதுதான் கால்சினேஷன். காற்றில்லா சூழலில் வறுத்தல் அப்படின்னு அர்த்தம். Calcination is the process in which the concentrated ore is strongly heated in the absence of air. நல்லா பார்த்துங்க. அதாவது calcination is the process in which the concentrated ore is strongly heated in the absence of air. During this process, the water of crystallization present in the hydrated oxide escapes as the moisture. Hydrated ஆக்சைடு அப்படின்னா என்னென்னா நீரேறிய ஹைட்ராக்சைடு, ஓகேவா? அதாவது ஹைட்ரேட்டட் ஆக்சைடு அப்படின்னா நீரேறிய ஆக்சைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாய்ஸ்டராக ரிமூவ் ஆகிடுது. மாய்ஸ்டர்னால் என்னென்னா ஈரப்பதமுள்ள காற்றாக ரிமூவ் ஆகிடுது. எனி ஆர்கானிக் மேட்டர் இஸ் ப்ரெசன்ட் ஆல்சோ கெட் expelled leaving behind a porous ore. This method can also be carried out with a limited supply of air. For example, during calcination of carbonate ore, carbon dioxide is expelled. சரிங்களா? இப்போ என்ன சொல்லுங்க அப்படின்னா, கார்பனேட் ஓர்ஸ் வந்து நம்ம நோ ஏர், அதாவது காற்றில்லா சூழலில் வறுக்கிறோம் அப்படின்னா அதோட கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது. இதில் எக்ஸாம்பிள் அதே மாதிரி உள்ளது பாருங்கள். லெட் கார்பனேட், அது வந்து கார்பனேட் ஓர் தான். அப்போ அதை ஹீட் பண்ணுறோம். இந்த சிம்பிள் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த முக்கோண சிம்பிள் இருக்குன்னா அது வந்து ஹீட்டுங்கிறத குறிக்கும். இப்படி போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, ஹீட் ஆகுன்னு இருக்கும், சரிங்களா? அப்போ ஹீட் பண்ணுறாங்க.
லெட் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு அந்தமாரி அப் ஏரோ போட்டிருந்தாங்க அப்படின்னா கேஸ் எவாப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்படி அப் ஏரோ போட்டிருந்தாங்கன்னா கேஸ் எவால்வ்டு அப்படின்னு எழுதிக்கிங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லும்போது நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து அப்புறம் உங்களுக்கு வந்து பின்னாடி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு மறக்காது. உங்கள் புக்கில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னலாம் சொல்கிறேனோ அது எல்லாமே உங்கள் புக்கில் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ ரீவைண்ட் பண்ணி பார்த்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அப்படி தெரியாத ஒரு சில வேர்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நோட் பண்ணி இது இந்த இடத்துல புரியல சார் இன்னொரு டைம் சொல்லுங்கள் அப்படின்னா சொல்லுவாங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு கவனிங்க. அதே மாதிரி கால்சியம் கார்பனேட் டு கிவ்ஸ், அங்கேயும் ஹீட் சிம்பிள் போட்டுங்க. கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது. ஜிங்க் கார்பனேட் டு கிவ்ஸ் ஜிங்க் ஆக்சைடு கார்பனேட். இப்போ இதுக்கப்புறம் இந்த கால்சினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. டூரிங் த கால்சினேஷன் ஹைட்ரேட்டட் ஓர் வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன் இஸ் எக்ஸ்பெல்ட் அஸ் வேப்பர். வாட்டர் ஹைட்ரேஷன் அப்படின்னாலே வாட்டர் கண்டென்ட்னு அர்த்தம். அதெல்லாம் வந்து ஏர் கூட அதாவது வேப்பராக கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். டூரிங் த கால்சினேஷன் ஹைட்ரேஷன் அதாவது படிக நீர் அப்படின்னு அர்த்தம். படிக நீரை வந்து நீராவியாக வெளியேற்றப்படுது அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் வந்து வாட்டர் வேப்பராக ரிமூவ் ஆகிடுது. அப்போ 3H2O ரிமூவ் ஆகுது. 2H2O இதில் உள்ள அதாவது Fe2O3 டாட் 3H2O இருக்குல்ல, டாட் போட்டு 3H2O இருந்ததுன்னா அதில் 3 வாட்டர் கண்டென்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி Al2O3 Fe2O3 அப்படின்னா அயன் ஆக்சைடு, Al2O3 அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடு. அது ரெண்டுத்துலேருந்தும் வாட்டர் கண்டென்ட் வாட்டர் வேப்பர் ரிமூவ் ஆகிடுச்சு. இதோட கால்சினேஷன் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவாலுவேட் யுவர் செல்ஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெக்னீஷியம் கார்பனேட்லேருந்து நீங்கள் வந்து எப்படி அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுங்க. டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இது வந்து ஒரு டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் என்னென்னா மெக்னீஷியம் கார்பனேட் உடஞ்சி மெக்னீஷியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் பிரியுது. அப்படி அதை வந்து நீங்கள் அப்படியே ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதி புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் பின்னாடி வெரிஃபை பண்ணுவேன். ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. ரிடக்ஷன்னா இப்போ தான் சொன்னோம். என்ன அப்படின்னா ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணணும், இல்லைனா ஹைட்ரஜனை ஆட் பண்ணணும். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், இதுதான் வந்து ரிடக்ஷன் அப்படிங்கிறது. இப்போ கவனிங்க. Metal oxide can be reduced to crude metal by using a suitable reducing agent like carbon monoxide, hydrogen, aluminum and other reactive metals such as sodium. இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரியாக்டிவ் மெட்டல்ஸ், ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ், அது அந்த மாதிரி ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸை வச்சு நம்ம ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ரிடக்ஷன் பண்ணி அதாவது மெட்டலாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் கேனாட் பி யூஸ்ட் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் த ரியாக்டிவ் மெட்டல்ஸ் சச் அஸ் சோடியம், பொட்டாசியம், அலுமினியம். சிமிலர்லி கார்பன் மோனாக்சைடு கேனாட் பி யூஸ்டு டு ரெடியூஸ்டு ஆக்சைட்ஸ் சச் அஸ் ஜிங்க் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு. இப்போ என்ன சொல்லுங்க அப்படின்னா இந்த மாதிரியான இதில் வந்து கார்பனை வந்து அங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. மற்ற மெட்டல்ஸ் ஓகே, கார்பன் வந்து நான் மெட்டல், அதை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஜிங்க் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு அந்த மாதிரி ஆக்சைட்ஸ்லேயும் வந்து கார்பன் மோனாக்சைடை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். லேட்டர் திஸ் ஸ்டடி செலெக்ஷன் ஆஃப் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் பை அப்ளையிங் எலிங்கம் டயக்ராம். அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னா எலிங்கம் டயக்ராம்னு ஒன்று கொண்டு வராங்க. இங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் எலிங்கம் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவர் கொண்டு வந்த டயக்ராம் தான் அது. நெக்ஸ்ட் வந்து காணிங்க. இப்போ இந்த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெட்டல் ஆக்சைடாக இருக்கிறது வந்து ரிடக்ஷன் ஆச்சு அப்படின்னா வெறும் மெட்டலாக வரும். அதுக்கு ஈக்குவேஷன் இவங்க கொடுக்கல. இந்த ஜிங்க் ஆக்சைடில் நம்ம ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணோம்னா ஜிங்க் பியூராக வருதில்ல, அந்த மாதிரி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்மெல்ட்டிங்னா உருக்குதல், உருக்கி பிரித்தல் அப்படின்னு பேர். இப்போ உருக்கிறது என்ன, எதை உருக்குறாங்க அப்படின்னா ஓர் வந்து என்ன பண்ணாங்கன்னா
இன் திஸ் மெத்தட் ஏ ஃப்ளக்ஸ்னா என்ன மீனிங்னா உருகுறது அப்படின்னு அர்த்தம். A chemical substance that forms easily fusible slag with gangue னா என்ன சார் மீனிங் அப்படின்னா கசடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? And a reducing agent such as carbon monoxide or aluminum is added to the concentrated ore and the mixture is melted by heating at an elevated temperature above the melting point of the metal. In a smelting furnace, for example, the oxide of iron can be reduced by carbon monoxide as follows. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சைடு ஆஃப் அயான் வந்து கார்பன் மோனாக்சைடுனால நம்ம ரிடக்ஷன் பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அந்த மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட்டை விட ஹை டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி அப்படி உள்ள ஒரு ஓரை தான் நம்ம வந்து இங்கே ஸ்மெல்டிங் ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ எதுனா Fe2O3 அதான் அயன் ஆக்சைடு, அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்மால் லெட்டர் எஸ் போட்டிருந்தாங்கன்னா சாலிட் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களா எஸ், இந்த மாதிரி எஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா இது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்படி இருந்தால் கேஸியஸ் ஸ்டேட்டு. எல்லுன்னு போட்டிருந்தாங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டு. ஏக்யூ அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அது வந்து அக்வஸ் கரைசல் அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அதை அயன் ஆக்சைடை கார்பன் மோனாக்சைடு ஆட் பண்ணுறாங்க. அப்போ அயன் மட்டும் தனியாக ஆகுது, ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுதா, அதை வந்து இதுதான் உருக்கி பிரித்தல் அப்படின்னு பேர். அடுத்து பாருங்கள். In this extraction, a basic flux limestone calcium oxide is used. limestone calcium oxide இதில் வந்து அதிகமாக இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. Since the silica gangue present in the ore in acidic in nature, the limestone combines with the form of calcium silicate. ஒருவேளை வந்து கால்சியம் சிலிக்கேட் அதாவது தருது, கால்சியம் சிலிக்கேட் தருது. அதாவது ஓரில் வந்து ஒரு வேளை சிலிக்கா இருந்தது அப்படின்னா அதில் வந்து கால்சியம் ஆக்சைடு அதோட சேர்த்து கால்சியம் சிலிக்கேட்டாக ஒரு இன்ஆர்கானிக் கேங்கு கொடுக்குது. அதாவது கேங்குன்னு என்னன்னா கசடு, ஓகேங்களா, அந்த மாதிரி உள்ளது தருது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கால்சியம் ஆக்சைடு சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, கேங்கு SiO2 சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அது வந்து கால்சியம் சிலிக்கேட்டாக மாற்றுது. அந்த ஈக்குவேஷனை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு கவனிங்க. லாஸ்ட்டு, in the extraction of copper from copper pyrites, the concentrated ore is heated in a reverberative furnace. அப்படின்னா என்னென்னா ரிவாபரேட்டிவ் ஃபர்னஸ்னால் எதிரணல் உலை அப்படின்னு பேர். எதிரில் வந்து ஆப்போனண்ட்டில் அனல் அடிக்கும். அந்த அதாவது ஃபர்னஸ் இருக்குது, அதுலேருந்து அனல் அடிக்குது. நம்ம ஓர் அந்த இடத்துல வச்சு டைரெக்டாக ஃபர்னஸில் வைக்காமல் ஃபர்னஸுக்கு ஆப்போசிட்டில் வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். அதான் ரிவாபரேட்டிவ் ஃபர்னஸ். ஆஃப்டர் மிக்சிங் வித் சிலிக்கா அண்ட் அசிடிக் ஃப்ளக்ஸ், த ஃபெரஸ் ஆக்சைடு ஃபார்ம்டு டியூ டு melting is basic in nature and it combines with the silica to form ferrous silicate. The remaining metal sulfides called copper sulfide Cu2S and iron sulfide are mutually soluble and form a copper mate. மேட்னா என்ன சார் அப்படின்னா மட்டி அப்படின்னு பேர். அதாவது ரொம்ப மட்டமான ஓர் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு இது. சரிங்களா? அதாவது இப்போ இதில் வந்து ஃபெரஸ் சிலிக்கேட்டுங்கிறது ஒரு கேங்கு. இந்த ப்ராசஸில் நம்ம பார்த்ததில் ஃபெரஸ் சிலிக்கேட் அப்படிங்கிறது வந்து ஒரு கேங்கு ஸ்லாக், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எதெல்லாம் வந்து ஓரு, எதெல்லாம் வந்து ஸ்லாக் அதாவது கசடு அப்படிங்கிறத பாருங்கள். FeS வந்து ஒரு அடுத்த ப்ராசஸில் வச்சுக்கலாம். அதேமாதிரி FeOவும் FeSiO3 வந்து ஸ்லாக். இதில் அந்த காப்பர் சல்ஃபைடு அதெல்லாம் வந்து இம்ப்யூரிட்டிஸ், அதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஈக்குவேஷனை பொறுத்தவரை. உங்கள் ஈக்குவேஷன் வந்து வேறு எப்படி சார் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எது வந்து ரியாக்டன்ட், உனக்கு வந்து ரியாக்டன்னா என்னென்னு பார்த்தா தெரியணும். இப்போ காப்பர் CuFeS2 அப்படிங்கிறதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா காப்பர் அயன் சல்ஃபைடு,
அது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த FeSனால் ஃபெரஸ் சல்ஃபைடு இல்லைன்னா அயன் சல்ஃபைடு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும், அதை ரேட் பண்ணிக்கணும். இது அது ரெண்டும் ரேட் ஆகிட்டு இந்த ப்ராடக்ட் மெயின் ப்ராடக்ட் கிடைக்குது. ஃபஸ்ட்டில் ஏரோவுக்கு ஃபஸ்ட்டு உள்ளது மெயின் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே எலிமினேட் ப்ராடக்ட் இல்லைன்னா பை ப்ராடக்ட். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கவனிங்க. The mate is separated from the slag and fed to the converting furnace. During conversion, the FeS present in the mate is first oxidized to FeO. This is removed by slag formation with silica. The remaining copper sulfide is further oxidized to its oxide, which is subsequently converted to metallic copper as shown below. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காப்பர் அந்த காப்பர் ஸ்லாக் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மேட் அப்படின்னு சொன்னோம்ல, அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேற ஒரு ஃபர்னஸில் கன்வெர்ட்டிங் அனதர் ஒன் ஃபர்னஸ் டூரிங் த கன்வர்ஷன் FeS அதில் இருக்குது அப்படின்னா, அதில் இருக்குது, அதாவது காப்பர் மேட்டில் வந்து என்ன இருக்குன்னா FeS இருக்குது, அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி FeOவாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து திஸ் ரிமூவ்டு ஸ்லாக் ஃபார்மேஷன் ஆஃப் சிலிக்கா, அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிலிக்காவை கன்வெர்ட் ஆகுது. அதாவது அதை வந்து சிலிக்காவை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க, அதுதான் அர்த்தம். மீதி உள்ள அந்த காப்பர் சல்ஃபேட் இருக்குல்ல, அது வந்து ஆக்சிடேஷனுக்கு இன்வால்வ் பண்ணி காப்பராக கன்வெர்ட் ஆகுது. அதாவது அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், காப்பர் ஆக்சைடு, திரும்ப காப்பர் ஆக்சைடு லிக்யூடை எடுத்துக்கிட்டு இங்கே இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், சாண்ட் ஈக்குவேஷனு. இதில் வந்து காப்பர் ஆக்சைடு ஃபஸ்ட்டு இதுலேருந்து காப்பர் சல்ஃபைட்லேருந்து ஆக்சிஜனோட ரேட் ஆகிட்டு காப்பர் ஆக்சைடு கிடைக்குது. அதுக்கப்புறம் காப்பர் ஆக்சைடு எடுத்துகிட்டு காப்பர் சல்ஃபைடோட ரேட் பண்ணிவிட்டு பியூர் காப்பராக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஓரளவு பியூரிஃபை பண்ண மெட்டல். இதெல்லாம் வந்து இம்ப்யூரிட்டிஸ். ஓகேங்களா? அது மாதிரி தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு கவனிங்க. The metallic copper is solidified and it has blistered appearance due to the evolution of SO2 gas formed in this process. This copper is called blistered copper. அந்த மாதிரி உள்ள காப்பர் வந்து blistered copper. நான் அப்புறம் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி, இதில் உள்ள எல்லா ஈக்குவேஷனுமே உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதுக்குன்னு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஈக்குவேஷனை நம்ம அது ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நம்ம தனியாக சொல்லி ஈக்குவேஷன் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் இப்போ வந்து உங்களுக்கு அந்த நல்லா இப்போ இந்த லைன்ஸை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். என்னென்ன ப்ராசஸ்ஸு, எப்படி நம்ம வந்து அதில் அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு லெசன் புரியும். The metallic copper is solidified and it has blistered appearance due to evolution of SO2 gas formed in this process. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, SO2 கேஸ் ரிமூவ் ஆகிறதுனால அதோட சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கொப்பளம் மாதிரி, அதாவது SO2 கேஸ் ஃபார்ம்டு இன் திஸ் ப்ராசஸ் பிளிஸ்டர்ட் காப்பர், அதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொப்பளம் மாதிரி ஃபார்ம் ஆனதுனால அதுக்கு பேர் பிளிஸ்டர்ட் காப்பர் அப்படின்னு அர்த்தம், கொப்புள காப்பர். நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் பை கார்பனை யூஸ் பண்ணி ரிடக்ஷன் பண்ணுறது. இதுக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்பன் ஆட் பண்ணியிருக்காங்களா, அதாவது ஜிங்க் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணுறாங்க கார்பன் கூட ஆட் பண்ணி. அப்போ அந்த கார்பனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகிட்டு கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது. நல்லா இந்த ரியாக்ஷனில் காணிங்க, இந்த ஆக்சிஜனும் இந்த கார்பனும் ஆட் பண்ணி கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது. அடுத்ததில் பார்த்திங்கன்னா இந்த 4 கார்பன் 4 ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகிட்டு 4 கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது. அடுத்து வந்து 3 ஆக்சிஜன் 3 கார்பன்
இது ரெண்டும் ரியாக்ட் ஆகிட்டு 3 கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது. இதில் நம்ம மெயின் மெட்டல்ஸ் எது ப்ராடக்ட் அப்படின்னா ஜிங்க்கு, மேக்னீஸ், குரோமியம், அது 3 மெயினாக இந்த ப்ராசஸில் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு கவனிங்க, ரிடக்ஷன் பை ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி ரிடக்ஷன் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா this method can be applied to the oxides of the metals Fe, அதாவது lead, copper, iron having less electropositive character than hydrogen. ஹைட்ரஜனை விட இது எல்லாமே வந்து லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ். அப்படின்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா, பாசிட்டிவ் உள்ளது வந்து இது ஹைட்ரஜனை விட ரொம்ப லோ பாசிட்டிவ். அதாவது மெட்டல்ஸ் ஆல்வேஸ் வந்து பாசிட்டிவ் நேச்சர் அப்படின்னு போட்டுங்க. மெட்டல்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் நேச்சரில் தான் இருக்கும். எதுவுமே எலக்ட்ரானை கெயின் பண்ண முடியாது, எல்லாமே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான். அப்படி லாஸ் ஆஃப் எலக்ட்ரானாக இருந்தாலும் அது வந்து ஹைட்ரஜனுக்கு கம்மி தான், ஹைட்ரஜன் வந்து அதிகம். இது எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டரில் ஹைட்ரஜன் வந்து இந்த மெட்டல்ஸ் விட அதிகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ Ag2O ப்ளஸ் ஹைட்ரஜன், இதுலேயும் வந்து 2 வாட்டர் கண்டென்ட்டு, அதாவது 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் 1 ஆக்சிஜன் ஆட் ஆகிட்டு வாட்டர் கண்டென்ட் ரிமூவ் ஆகுது. இதில் வந்து 4 × 2 8 ஹைட்ரஜன் 4 ஆக்சிஜன் இதாகிட்டு 4 வாட்டர் கண்டென்ட் ரிமூவ் ஆகுது. சரிங்களா, இந்த 2 ப்ராசஸையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து நிக்கல் ஆக்சைடு can be reduced to nickel by using mixture of hydrogen and carbon monoxide water gas. அதாவது கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனையும் யூஸ் பண்ணி நிக்கல் ஆக்சைடை அதுலேருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது அதில் உள்ள ஒரு ஆக்சிஜன் கார்பன் மோனாக்சைடில் உள்ள அந்த ஆக்சிஜன் எல்லாம் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அப்புறம் ஒரு H2, அப்புறம் ஒரு இதில் வந்து 2NiO இருக்குல்ல, அப்படின்னா 2 ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். அதில் ஒரு ஆக்சிஜன் கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ட் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இன்னொரு ஆக்சிஜன் இருக்குல்ல, அது வந்து H2 கூட ரியாக்ட் ஆகிட்டு H2O எலிமினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பியூராக நிக்கல் கிடைக்குது. சரிங்களா, பியூர் நிக்கல், அதான் வந்து ஓர். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு இன்வால்வ் பண்ணலாம். ரிடக்ஷன் பை மெட்டலை வந்து நம்ம மெட்டலை வச்சு ரிடக்ஷன் பண்ணுறோம். மெட்டாலிக் ஆக்சைடு such as chromium oxide can be reduced by an aluminothermic process. In this process an ignition temperature, usually magnesium and barium peroxide is used. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, the metal oxides is mixed with aluminum powder and placed in fire clay crucible to initiate the reduction process and ignition mixture. ignition என்னன்னா எரியறது, அப்படின்னா எரியூட்டு கலவை அப்படின்னு பேர். அது எதுனா மெக்னீஷியமும் பேரியமும் அது ரெண்டும் வந்து சேர்ந்த ஒரு அந்த மிக்சர் தான் வந்து இக்னிஷன் மிக்சர் அப்படின்னு பேர். அதை நோட் பண்ணிக்கங்க. அதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா, இப்போ பேரியம் ஆக்சைடு ப்ளஸ் மெக்னீஷியம் 2 gives பேரியம் ஆக்சைடு ப்ளஸ் மெக்னீஷியம் ஆக்சைடுன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கப்புறம் வந்து அது இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்கன்னா 2400 டிகிரி செல்சியஸ். அதை வந்து கிலோஜூலில் கொடுத்துருந்தாங்கன்னா 850 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. என்தால்பின்னா என்னென்னு வச்சுங்க, என்தால்பின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இது இங்கே காணிங்க, என்தால்பி. இதுதான் இப்போ சொன்னேன். என்தால்பி அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரியாக்ஷன் என்தால்பி, அமௌண்ட் ஆஃப் ஹீட். என்தால்பினாலே அமௌண்ட் ஆஃப் ஹீட், அதை நோட் பண்ணிங்க. இப்போ இதில் வந்து குரோமியம் ஆக்சைடு ப்ளஸ் 2 அலுமினியம் 2 gives, அங்கே ஹீட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ குரோமியமாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ குரோமியமாக கன்வெர்ட் ஆனால் என்ன சார் அப்படின்னா, அது ஓரளவு நமக்கு பியூர் மெட்டல். அதில் நம்ம என்ன எலிமினேட் பண்ணியிருக்கோம், ஆக்சிஜனை எலிமினேட் பண்ணோம். அதான் ரிடக்ஷன். இங்கே இந்த ப்ராசஸே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ரிடக்ஷன், எலிமினேஷன் ஆஃப் ஆக்சிஜன். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து ஆக்டிவ் மெட்டல்ஸ். அதில் எதுனா சோடியம், பொட்டாசியம், கால்சியம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ரியாக்டிவ்னா என்னென்னா வினை புரியாது, வந்து வேகமாக வினை புரியும், அதுதான் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். சரிங்களா, இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா B2O3, அதாவது போரான் ட்ரை ஆக்சைடு சோடியம் கூட ரியாக்ட் ஆகிட்டு போரானா, அதாவது சோடியம் ஆக்சைடு இம்ப்யூரிட்டி. இங்கே வந்து ப்ளஸுக்கு அந்த பக்கம் வர்றது எல்லாமே சோடியம் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, இது எல்லாமே வந்து இம்ப்யூரிட்டிஸ்.
பட் ஆனால் இந்த போரான், ருபீடியம், டைட்டானியம், தோரியம் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மெயின் ப்ராடக்ட். அதாவது அது நமக்கு அடுத்த ஃபர்தராக நம்ம அதுதான் ஓர்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதை பியூரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னா அதுவாகவே தானாகவே ரிடக்ஷன் ஆகுது. நம்ம எதுவுமே ஏஜெண்ட் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏஜென்ட்னா என்ன, ஒரு இப்போ இதுவரையும் வந்து ஹைட்ரஜனை ஆட் பண்ணி ரிடக்ஷன் பண்ணோம், கார்பன் மோனாக்சைடை ஆட் பண்ணி ரிடக்ஷன் பண்ணோம். அந்த மாதிரி வேறு எதையுமே ஆட் பண்ண வேணால் தானாகவே அது ரிடக்ஷன் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். HGS மெர்க்குரி சல்ஃபைட் அது கொடுக்குறாங்க. அது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு, அதில் இருக்க சல்ஃபரும் இங்கே இருக்கிற HGயில் இருக்கிற சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி, அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. இதுவரையும் உள்ளது வந்து நல்லா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எது எதெல்லாம் டவுட்டாக இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு ரெக்கவர் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பேர் வியூ பண்ணி பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் வீடியோ பார்க்குறீங்க எல்லாமே தெரியும். அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ. நீங்கள் பார்த்த உடனே மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி பார்க்க